நமக்கு கஷ்டம் வருது, நமக்கு தொல்லை வருது, நமக்கு எல்லா பிரச்சனையுமே வருது, தெய்வம் தண்டிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா கிடையாது. நம்மளை தண்டிக்கக்கூடிய சக்தி உடையவர் யாரு அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த தவறுகளுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சனி பகவான். இந்த இருவர் மட்டுமே தான் நமக்கு எல்லா கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நமக்கு ஒரு கஷ்டம், நம்மளால் ஒரு தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னும் போது உடனே நாம் தெய்வத்தோட பாதத்தில் போய் சரணாகதி அடைவோம். என்னைக்காவது யாராவது சனி பகவானை தேடி போய் எனக்கு இந்த பிரச்சனை சரியாகிடணும், எனக்கு பணம் வரணும் அப்படின்னு வேண்டியிருப்போமா? இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட தான் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லபடியான ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்போமா? கிடையவே கிடையாது. நமக்கு கஷ்டம் வரும்போது தான் தெய்வமே நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். அதை எந்த தெய்வமுமே தப்பாகவே எடுத்துக்காது. ஏன்னா தெய்வம் அப்படின்றது நம்மளை காக்கக்கூடிய சக்தி. நம்மளுடைய முன்னோர்களுடைய கோபம் தனியணும். நாம் முன்னோர்களுடைய சாபத்தை வாங்கிட்டோம். அதை நாம் எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையா, ஒரு அநாத ஆசிரமத்திலிருந்து ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு குழந்தைக்கு நீங்கள் எல்லா சகல சௌபாக்கியங்களையும் பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுடைய குழந்தை செழிப்பாக இருக்கும். இதுதான் சூட்சமம். அதாவது அந்த காலத்திலே சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா உங்களுடைய பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு. அதுக்கு அர்த்தமே உற்றார் உறவினர்களோட குழந்தைகளை நீங்கள் எடுத்து வளர்க்கணும், அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்றது கிடையாது. பெற்றோர்களே இல்லாத குழந்தைகளை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுறைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படின்றது தான். நம்முடைய முன்னோர்கள் ஏன் நமக்கு சாபம் விடுறாங்க? மரணத்துக்கு அப்புறமா மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா இறைவனை நோக்கி செல்லும் போது பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் போகுமா. அதில் ஒரு சில கஷ்டங்கள் பூமியில் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாவங்களால் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்குமா. அப்போ அந்த ஆன்மா நமக்கு அந்த சாபத்தை விடுமா. நான் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னா நீங்களும் ஏன் அதே தப்பை பண்ணுறீங்க அப்படின்னு அந்த சாபத்தை கொடுக்கும்போது அந்த சாபம் நேரடியாக நம்மளை சேரவே சேராது, நம்முடைய தலைமுறையே தான் சேரும். அதனால தான் சொல்கிறது, யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, நல்லதையே நினைக்கணும், நல்ல விஷயத்தையே செய்யணும் அப்படின்னு. நாம் செய்யக்கூடிய விஷயத்தால் நம்முடைய முன்னோர்கள் பாதிக்கப்படுவாங்க. முன்னோர்களின் சாபத்தால் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. இது தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள் மட்டுமே அறிந்த மிகப்பெரிய மகா ரகசியம்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட தேவ ரகசியம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா இனிமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். பெற்ற சாபத்துக்கு பரிகாரம் என்ன சாபத்தை முதல்ல நாம் வாங்கணும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. பெற்ற சாபத்துக்கு பரிகாரம் வேணா ஒரு சிலது இருக்குது, ஆனால் அதையுமே எளிதாக நம்மளுடைய கர்ம வினை செய்யவே விடாது. பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 விஷயத்தில் உங்களால் எதை தானமாக கொடுக்க முடியும்? நீரை மட்டுமே தான் கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட நீரை எல்லாருக்குமே தானம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் குறையும். உங்களுடைய தலைமுறையோட தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சாபம் விலகும். நிலத்தையே தானம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறியே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சனிக்கிழமையில் தானம் செய்யுங்க. இருக்கக்கூடியதிலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னத்தை கஷ்டப்படக்கூடியவர்கள் வயிறார சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்துவாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை சேராது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் சேரும். அதனால் அன்னதானத்தை தயவு செய்து பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது, உங்களுடைய உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தத்தை தானமாக கொடுங்க. நீங்கள் இரத்தத்தை தானமாக கொடுக்கும் போது இன்னொரு உயிரை காப்பாற்றுகிறீர்கள். அப்படி உயிரையே நீங்கள் காப்பாற்றும் போது உங்களுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுடைய முன்னோர்கள் இறைவனை சென்று அடைய சுலபமான வழிகள் பிறக்கும். மேலே 1008 கஷ்டமான கதவுகள் இருக்கு. அது அத்தனையுமே உங்களுடைய முன்னோர்களுக்கு திறக்க அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீர்கள். இது அத்தனை விஷயத்தையுமே செய்ய முடியல.
ஒரே ஒரு தானம் செஞ்சால் இந்த அத்தனை தானத்தோட பலன்களையும் பெற முடியுமே. ஆனால் அது கோதானம். உங்களுடைய வாழ்நாள் முடிவதற்குள்ள பசுமாடுகளை வைத்து தன்னுடைய குடும்பத்தையே இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு காப்பாற்றுபவரை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அவருக்கு ஒரு பசுவை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7 தலைமுறையும் செழிப்பாக வாழும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளவு சுலபமாக யாராலையுமே கோமாதாவை தானமாக கொடுக்கவே முடியாது. கர்ம வினை சாதகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை செஞ்சே முடிக்க முடியும். அன்பார்ந்த அன்பர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட. இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு உங்களுடைய செவிகளுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இனிமே நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு அந்த தெய்வமே எடுத்த முடிவு தான் இது. தெய்வங்கள் நம்முடைய பசியை தீர்க்கக்கூடிய கனி இருக்கும் மரத்தை காட்ட தான் செய்யும், எடுத்துட்டு வந்து ஊட்டாது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்லா இருக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த தானத்தை செய்யக்கூடிய நாட்கள் எது அப்படின்னா அமாவாசையில் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சேஷ்டம். சனிக்கிழமையில் செய்யுங்க. நிச்சயமாக சனி பகவானுடைய வக்ரமான பார்வை உங்கள் மேலே இருந்து விலகும். காகத்துக்கு சாதம் வைக்கும் போது தயிர் சாதத்தில் கொஞ்சம் எல்லையும் கலந்து வைங்க. முன்னோர்களின் கோபமும் குறையும். சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளும் குறையும். சனிக்கிழமையில் அன்னதானம் கொடுத்துட்டு உங்களுடைய பழைய துணிகளை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீரில் விடுங்க. நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் அந்த நீராக அடிச்சுக்கிட்டு போகும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. குழந்தை செல்வமே இல்லாத வீடுகளில் நிச்சயமாக குழந்தை செல்வ பாக்கியம் பிறக்கும். ஆமாம், பெற்றோர்களே இல்லாத அனாதை குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லது செய்ய செய்ய உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். நிச்சயமாக அத்தனை பேருமே நல்லா இருக்க போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் செய்யக்கூடிய தானத்தால் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர போகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் நீங்கள் நினச்சா மாதிரி சுபிக்ஷமாக இருக்க போகுது. அத்தனை பேருக்குமே நல்லது நடக்கணும். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட. முன்னோர்கள் உங்களுக்கு விட்ட சாபத்தால் நீங்கள் வாழ்க்கையில் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் அப்படின்னு உங்கள் சார்பாக நானும் எம்பெருமான் ஈசன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். ராசி பலன்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.